செகண்ட் பாலில் ஃபஸ்ட் ரவுண்டு மேட்ச்சு யோயோசிசி வெர்சஸ் தோனி கிட்டர்ஸ். யோயோசிசி டாஸ் வின் பண்ணி நாங்கள் ஃபஸ்ட்டு பவுலிங் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. தோனி கிட்டர்ஸ் பேட்டிங். 6 ஓவர் 5 பவுலர் யூஸ் பண்ணணும். தோனி கிட்டர்ஸ் ஓப்பனிங்காக ஸ்ட்ரைக்கில் சூர்யா, நான் ஸ்ட்ரைக்கில் கிங்ஸ்லி. யோயோசிசியாக ஓப்பனிங் பவுலர் சித்திக். ஃபஸ்ட்டு பால் வைடு, இந்த பால் ஃப்ரீ. ஃபஸ்ட்டு ஒன் உள்ள லென்த்தில் போட்டாங்க, ட்ரைவ் ஆட முயற்சி, பட் பேட்டில் படல, டாட் பால். போன பால் வைடு, இந்த பால் ஃப்ரீ. செகண்ட் ஒன் லோட்டாஸாக பேட்டுக்கு வந்துச்சு கரெக்டாக. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு, இந்த பாலும் டாட்டு. தேர்ட் ஒன் பெரிய சுத்திக்கான முயற்சி, ஆனால் கரெக்டான லென்த்தில் போட்டார், டாட் பாலுங்க. ஃபோர்த் ஒன் இறங்கணுன்னு லைனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டார், கீப்பர் பாலை பிடிக்கல. ஃபோர்த் ஒன் ட்ரைவாட முயற்சி, உள்ள லென்த்தில் போட்டாங்க, அந்த பால் குயிக்கர் ஒன்றா வந்துச்சு, டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இறங்கி நிற்க இருந்துச்சு பேட்டில், பட்டு கீப்பருக்கு கேட்ச் கிடையாது, பின்னாடி ராஜ் ஃபீல்டரு. தோனி கிட்டர்ஸ் ஒரு ஓவருக்கு 5 ரன் ஆடி இருக்காங்க. இதுவரையும் ஒரு விக்கெட் கூட விடலை. ஃபஸ்ட்டு ஓவர் போட்ட சித்திக் நல்லா போட்டார், நல்ல நல்ல இடத்துல போட்டு ஃபேஸு பவுன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். செகண்ட் ஓவர் போட சதீஷ். ஃபஸ்ட்டு ஒன் உள்ள லென்த்துக்கு வந்தாங்க, கரெக்டாக பேட் அவுட்டாங்க, தாங்கான் மேலே அடிச்சிட்டாங்க, ஃபீல்டரு குயிக்காக இருந்தார். போன பால் வெடி, இந்த பால் ட்ரீ உடச்சி போட்டார், ஆஃபீஸில் அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டரு கரெக்டாக பாலுக்கு வரணும், வந்துடாமல் பார்க்கணும், வந்துட்டார். நல்ல ஃபீல்டிங்கு. த்ரோ கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் லோட்டாஸா லெக் பை சைடு வந்துச்சு, கரெக்டாக சுயலக்கில் தட்டி விட்டாருங்க, ஃபீல்டர் ரெடியாக இருந்தார். ஃபோர்த் ஒன் ஃபுல்லாக லென்த்தில் போட்டார், அங்கே ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு, ஸ்ட்ரைக்கில் சூர்யா. நெக்ஸ்ட் ஒன் கவர் டேக்கு போனார், கிளாஸாக இருந்துச்சு பார்க்கவே, அவர்கள் ஃபீல்டர் குயிக்காராக இருந்தாங்க. இந்த பாலும் 1 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லென்த்தில் வச்சார், இருந்தாலுமே 1 ரன், இந்த பாலும் ஓடி எடுத்திருக்காங்க. தோனி கிட்டர்ஸ் 2 ஓவருக்கு 13 ரன் ஆடி இருக்காங்க. இன்ன வரையும் ஒரு விக்கெட் கூட விடலை. ஃபஸ்ட் ஓவர் போட்ட சித்தி இங்கே 3வது ஓவர் வந்திருக்காங்க, ஸ்ட்ரைக்கில் கிங்ஸ்லி. ஃபஸ்ட் ஒன் உள்ள லென்த்தில் போட்டார், டைமிங்கே இல்லை, ஃபேஸு குயிக்கர் ஒன்றா போட்டார், இந்த பால் டாட் பால். செகண்ட் ஒன் டாஸ் பால் கரெக்டாக ஆஃபீஸில் அடித்தாங்க, ரமேஷ் ஃபீல்டரு. 1 ரன் ஓடி எடுத்துக்காங்க, இந்த பால் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி அடிக்க முயற்சி, போல்டு ஓப்பன் பண்ணார், நேராக ஸ்டிக்கிலே போட்டார், இந்த பால் விக்கெட். சூர்யா போல்டு மூலியமாக தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் பரத் ஸ்ட்ரைக்கில். நெக்ஸ்ட் ஒன் லென்த்தில் வச்சார், பேட்டில் விட்டு தடுத்துருக்காரு பாலை, ராஜ் பின்னாடி ஃபீல்டரு. நெக்ஸ்ட் ஒன் பின்னாடி போட்டாங்க, கரெக்டாக பேட்டை விட்டாங்க, பின்னாடி ராஜ் ஃபீல்டரு. கண்டிப்பாக 2 ரன்னுக்கான முயற்சி இருக்கும், இருந்தாலுமே 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. குட் ரன்னிங் கிங்ஸ்லி. நெக்ஸ்ட் ஒன் இறங்கினதை பார்த்து லைனை கொஞ்சம் இழுத்து போட்டார், டாட் பால். தோனி கிட்டர்ஸ் 3 ஓவருக்கு 17 ரன் ஆடி இருக்காங்க, 1 விக்கெட் மட்டும் விட்டுருக்காங்க. இந்த ஓவர் போட்ட சித்திக் நல்லா போட்டார், ஃபேஸ் அதிகமாகிச்சு, 1 விக்கெட்டை பிடிச்சி கொடுத்தாரு சூர்யா பேட்ஸ்மேன் விக்கெட்டை. 4வது ஓவர் போட ரஞ்சித் வந்திருக்காங்க, ஸ்ட்ரைக்கில் சூர்யா. ஃபஸ்ட்டு ஒன் ஃபுல்லாக ஏறி நிற்கிற ஆஃப் திசையில் லோட்டாஸாக அடித்தார், கேப்பில் போதான்னு பார்க்கணும், அங்கே ராஜேஷ் ஃபீல்டு நல்ல ஃபீல்டிங். ஒரு சின்ன ஓவர் த்ரோ, அதை யூஸ் பண்ணாங்க, பேட் கிட்டே அவுட்டுங்க அங்கே சூர்யா. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் நீலமேகம். செகண்ட் ஒன் ஃபுல்லாக லென்த்தில் போட்டாங்க, கரெக்டாக பேட் அவுட் ஆனாங்க. தேர்ட் ஒன் ஃபுல்லு லென்ஸில் போட்டு ஆட வச்சார், அங்கே ஃபீல்டர் ரமேஷ் கை மேலே கேட்சான்னு பார்க்கணும், நல்ல கேட்சாங்க, தெளிவாக எடுத்து போட்டிருக்காரு கேட்சை. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கிங்ஸ்லி இன்னும் மட்டும் நல்லா ஆடி இருந்தாங்க, சிங்கிள் டபுள் ஓடி எடுத்திருந்தாங்க. இந்த பால் விக்கெட்டை விட்டு வெளியேறிக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில். ஒருத்த ஒன் உடச்சி போட்டார், ராஜேஷ் ஃபீல்டரு. அங்கே ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, அதை யூஸ் பண்ணி 2 ரன் ஓடுறாங்க. 3வது ரன்னுக்கான வாய்ப்பான்னு பார்க்கணும். இல்லை 2 ரன் மட்டும் தான் ஓடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயராக ஃபுல்லர் லென்த்தில் வந்தார் ராஜேஷ் ஃபீல்டரு. எங்கே போட்டாலுமே அவுட்டாக தான் போகுது அந்த பால்.
இந்த பால் சிங்கிளோட ஓட்டி பாட்டியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நீலமேகம் ஸ்லாட்டில் இருந்துச்சு. பால் வெள்ளையா உள்ளேன்னு பார்க்கணும். மரத்தில் பட்டுருச்சு. மரத்தில் பட்டா 6ன்னு சொன்னாங்க. கன்ஃபார்மாக அது 6 தான். ஃபேஸை யூஸ் பண்ணி லைட்டாக தட்டினாரு, அதுக்கே அவ்வளோ தூரம் போயிடுச்சு. 6 ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வர ஃபஸ்ட்டு 6. தோனி கிட்டர்ஸ் 4 ஓவருக்கு 28 ரன் ஆடி இருக்காங்க. 5th ஓவர் போட விஷ்ணு வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் பிரகாஷ். ஃபர்ஸ்ட் 1 ஃபுல் டாஸ் பால் கவர்ஸ் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பாலுக்கு வேகமாக வந்துக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒரு யூஸ் பண்ணி சிங்கிள் அங்கே டபுளாக மாற்றுறாங்க. செகண்ட் 1 ஃபுல்லே லென்த்து வந்தாங்க. அந்த பால் நாங்கள் பேருக்கு அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். வந்து எடுத்துட்டாருங்க. தேர்ட் 1 ரோட்டாஸ் கரெக்டாக பேட் அவுட்டாரு. வேர் லக்கில் ஃபீல்டர் ரெடியாக இருந்தார். நெக்ஸ்ட் பால் ஃபுல்ல லென்த்துக்கு வந்தாங்க. இந்த பாலுமே லாங் ஃபீல்டரு பால் எடுத்துட்டார் கையில். இருந்தாலுமே 2க்கான முயற்சி, அடிச்சா அவுட்டான்னு பார்க்கணும். அங்கே ஒரு ஓவர் த்ரோ, 3 ரன்னுக்கான முயற்சி. பவுலரை போய் எடுக்கிறார். ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு, அதை யூஸ் பண்ணி 3 ரன் ஆக்கியிருக்காங்க. இந்த பால் போன பால் நோ பால். இந்த பால் கிரிக்கெட் பால். ஃபுல் லென்த்துக்கு வந்தாங்க. அவரே போட்டு அவரே எடுத்திருக்காரு. கிரிக்கெட் பால். அஸ்வான் சுஜிக்கு திரும்பினாரு. நேரத்துக்கு காலையே போட்டார். இந்த பாலும் டாட்டு. கடைசியாக போட்ட 2 பாலுமே நல்லா போட்டார். டாட் பால். தோனி கிட்டர்ஸ் 5 ஓவருக்கு 36 ரன் ஆடி இருக்காங்க. 3 விக்கெட் விட்டுருக்காங்க. இன்னிங்ஸில் ஃபைனல் ஓவர் போட ரமேஷ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல்ல லென்த்தில் போட்டாங்க. கரெக்டான இடத்துல போட்டாங்க. கம்ப்ளீட்டட் பீட்டன். டாட் பால். செகண்ட் 1 லோ டாஸ் அடிச்சிருந்தா கன்ஃபார்மாக 6. அவரே மிஸ் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணார். இந்த பால் டாட் பால். தேர்ட் 1 ஸ்லாட்டில் இருந்துச்சு. கவர் டிஷில் பலார்னு அரைஞ்சாரு. அங்கே ஃபீல்டரால் இருந்தாலுமே தடுக்க முடியல. பவுண்ட்ரி 2 டாட்டுக்கு அப்புறம் ஒரு பவுண்ட்ரி பார்க்க முடியுது பிரகாஷ் பேட்லேருந்து. ஃபோர்த் 1 ஸ்கொயராக வந்தார். கரெக்டான லைனில் போட்டார். டாட் பால். 1 பொறுமையாக வந்து லெக்கட்டு வேரியேஷன் பண்ணி போட்டாங்க. டாட் பால். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பால் பெரிய சுற்றி இறங்கி போனார். அதன் நல்லா இழுத்து போட்டார். இறங்கி போனாலுமே ஒரு பவுண்டரி மட்டும் விட்டு கொடுத்து அடுத்த பால் டாட் போட்டிருக்காரு ரமேஷ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். தோனி கிட்டர்ஸ் 6 ஓவருக்கு 41 ரன் ஆடி இருக்காங்க. யோசிசி ஓப்பனிங் பேர் ரமேஷ் ஸ்ட்ரைக்கில், நான் ஸ்ட்ரைக்கில் கார்த்திக். செகண்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்டார்ட் பண்ண நந்தா. 41 டார்கெட்டு. ஃபர்ஸ்ட் 1 கரெக்டான லென்த்தில் வச்சார். லாங் ஆஃபில் ஃபீல்டரு கைக்கே பேருக்கு. ஃபஸ்ட்டு பாலை சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் ரமேஷ். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கார்த்திக். செகண்ட் 1 ஆஃப் திசையில் பலார்னு அரைஞ்சார். அங்கே ஒரு சின்ன டேன் ஆஞ்சு பால். ஃபீல்டர் சூர்யா கரட்டி போகிறாரு. இருந்தாலுமே 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க இந்த பாலில். தேர்ட் 1 கரெக்டான லென்த்து. அவரே போட்டு அவரே பிடிக்க முடியல. கொஞ்சம் ஹைட்டு எக்கி பார்த்தாரு. லாங்கா ஃபீல்டர் வந்து விரட்டி வந்துட்டார். இந்த பால் சிங்கிளோட நிப்பாட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 ஆஃப் திசையில் கரெக்டாக பாக்ஸில் வந்து போட்டார் சூர்யா. அங்கே ஃபீல்டரு கரெக்டாக ஒரு ஃபீல்டு கைக்கே போயிருக்கு. நெக்ஸ்ட் 1 ஃபுல்லாக லென்த்துக்கு வந்தாங்க. பலார்னு பேட் அவுட்டாங்க. ஃபீல்டர் கைக்கு 1 பவுன்ஸில் போணுச்சு. நெக்ஸ்ட் 1 கார்த்தி வர விட்டு பாலை பார்த்து கரெக்டாக அடித்தார். அங்கே ஃபீல்டர் பிரகாஷ். எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் யோசிசி 9 ரன் ஆடிருக்காங்க. இதுவரையும் ஒரு விக்கெட் கூட விடலை. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட நந்தா 2-3 பால் ஃபுல் லென்த்தில் போட்டாங்க. அதையுமே கரெக்டாக டிரைவ் ஆடி சிங்கிள்ஸ் ஓடி எடுத்தாங்க நிறையா. செகண்ட் ஓவர் போட பிரகாஷ். ஃபர்ஸ்ட் 1 ஃபுல் டாஸ் பால் லாங் ஆஃபில் போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டரை கரெக்டாக ஃபீல்டுக்கே வந்து போட்டிருக்காரு. இந்த பால் போன பால் நோ பால். பைட்ஸில் ஒரு ரன் ஓடி இருந்தாங்க. கிரிக்கெட் பால் இந்த பால். ஸ்கொயராக பாக்ஸ்லேயே வந்து போட்டார் கரெக்டாக. கிரிக்கெட் பாலை பவுலர் நல்லா யூஸ் பண்ணி போட்டிருக்காரு. தேர்ட் 1 லாஸ்ட்டுக்கு ஒட்டிட்டாரு. சரியான லென்த்து லைனை பிடிச்சி போட்டார். இந்த பால் பெரிய சுத்து. டாட் பால். ஃபோர்த் 1 இந்த பால் ஃபுல்லில் இருந்து கொஞ்சம் லைனை ஏற்றி போட்டார். அந்த பாலை பனிஷ் பண்ணி ஸ்ட்ரைட்டில் 6 அடிச்சிருக்காரு. அங்கே லைனை பேர் 6 கொடுத்துருக்காங்க.
2 பால் கரெக்டான லைனில் போட்டார். இந்த பால் கொஞ்சம் ஃபுல்லராக வந்தார். அந்த பாலை பனிஷ் பண்ணி அடிச்சுக்காரு கார்த்தி. லோட்டாஸ் லாங் ஆஃபில் அடிச்சுக்காரு. ஃபீல்டரு கை மேலே போயிருக்கு, ஃபீல்டர் கைக்கு. இந்த பால் சிங்கிள் மட்டும் ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் பால் சரியான ஆடிங்க. லாங் ஆஃபில் குயிக்கர் ஒன்றும் வந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி பேட்டை குயிக்கராக விட்டார். இந்த பாலும் சிங்கிள். 2 ஓவருக்கு 20 ரன் ஆடிருக்காங்க. 24 பாலுக்கு 21 ஆடணும். தேர்ட் ஓவர் போட நியூ பால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பெஞ்சமின் ஸ்ட்ரைக்கர் ரமேஷ் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் ஃபேஸோட போட்டார், விலைக்கு போட்டார். டாட் பால் செகண்ட் ஒன். இதுவும் லோ டாஸ் லெக் சைடு போட்டார். இந்த வாட்டி ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் கரெக்டாக நிப்பாட்டி போட்டிருக்காரு இந்த பால். இருந்தாலுமே இந்த பால் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. சிங்கிள் மட்டும் இந்த பால். தேர்ட் ஒன். ஸ்லோயராக லோட்டாஸாக காலிலே போட்டார் கரெக்டாக. அதை பேட்டில் ஆடி இருக்காங்க. மிட் விக்கெட் மேலே ஃபீல்டரை குயிக்காக இருந்திருக்காரு. ஃபோர்த் ஒன் ஃபுல்லாக ஏறிட்டார் ஸ்டிக்கில். ஆஃப் திசையில் அடித்தாருங்க. கவர் டிரைவ் சரியான அடி, கம்பல்சரி. அது 4 தான். கொஞ்சம் ஒய்டியாக்கிற ட்ரை பண்ணாலே கரெக்டாக பேட்டை விட்டு அந்த பாலை கரெக்டாக ஆடிடுறாரு ரமேஷ். துவான் சுஜித் திரும்பினாரு. டாஸ் தான், பேட்டு கரெக்டாக வந்துச்சு. கீழே நந்தா கேட்சை பிடிப்பாங்களா, கரெக்டாக பிடிச்சி கொடுத்துருக்காரு. இந்த பால் போன பால் 4 அடித்த பேட்ஸ்மேனை அடுத்த பாலை விக்கெட் எடுக்க செய்கிறார். பெஞ்சமின் நல்லா ஆடி கொடுத்தாரு. சிங்கிள் அண்ட் டபுள்ஸ் எடுத்து கொடுத்துட்டே இருந்தார். அதேமாதிரி ஒய்டியாக்கரில் போட்ட பாலையும் கரெக்டாக ஆடினார் ரமேஷ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராஜேஷ். ஸ்வான் ஸ்லாட்டில் இருந்துச்சு, ஃபுல்லர் லென்த்தில் வந்தார். வந்த உடனே 6 பதிச்சிருக்காரு ராஜேஷ். ஆர்க்கில் போட்டால் பார்க்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஷாட்டு சவுண்டே நல்லா கேட்டுச்சு, பட்டீர்னு கேட்டுச்சு. நல்ல ஒரு ஸ்டார்ட்டு ராஜேஷுக்கு. யோயோசிசி 3 ஓவருக்கு 35 ரன் ஆடி இருக்காங்க. 1 விக்கெட் மட்டும் விட்டுருக்காங்க. 4வது ஓவர் போட கிங்ஸ்லி. ஸ்ட்ரைக்கில் கார்த்தி ஃபர்ஸ்ட் பால் கரெக்டான லைன் நேரத்தில் போட்டாங்க. டாட் பால் செகண்ட் ஒன். ஆஃப் திசையில் உடச்சி போட்டார். அங்கே ஃபீல்டர் நந்தா அவரை பிடிக்க முடியுமான்னு பார்த்தா இல்லைங்க, அவரையும் தாண்டி போயிடுச்சு. கன்ஃபார்மாக பவுண்ட்ரி அது லைன்லேருந்து கொடுத்துட்டாங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட்டு, பலான்னு அரைஞ்சாருங்க ஆஃப் திசையில். ஷார்ட் பிச்சுட்டு ஒன்று ஓப்பனிங் பேசினா கார்த்திங்க நின்று ஆடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 41 ரன் டார்கெட்டை ஸ்லாட்டில் இருந்துச்சு. இருந்தாலுமே கரெக்டாக பேட் அவுட் ஆனாங்க. கொஞ்சம் ஃபீல்டர் லேட்டாக இருந்தார், அதை யூஸ் பண்ணி சிங்கிள் எங்கே டபுளாக மாற்றுறாங்க. இன்னும் 2 அண்ணா வின்னு. பேட்டில் பட்டிருக்கு, பின்னாடி பொத்துக்கிட்டு போயிடுச்சு. பின்னாடி போனால் கன்ஃபார்மாக போடுறான், யாராலுமே தடுக்க முடியாது. வின்னிங் ஷாட் மூலியமாக கார்த்தி யோயோசிசியை வின் பண்ணி வச்சிருக்காரு தான் சொல்லணும். இந்த ரவுண்டில் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 41 அடித்தா யோயோசிசி வின்னு. அதே மாதிரி அடித்து ஜெயிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு என்ட்ரி ஆகுறாங்க யோயோசிசி. கார்த்தி ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆனாங்க. விக்கெட்டு 1/1 விழுந்தாலுமே இவர் மட்டும் ஒரு எண்டில் நல்லா பிடிச்சி ஆடி கொடுத்துருந்தாரு. வெல் பிளேடு கார்த்தி.